Good morning, students. I am MRK. We are going to see NCERT syllabus for 10th Standard Mathematics, Chapter 5, Arithmetic Progression. ஓகே, ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தமிழில் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்றது. சரி, ரைட். அதனுடைய இன்ட்ரோடக்ஷனை பற்றி படிக்க போகிறோம். சாப்டர் 5. ஓகேங்களா, சொல்கிறது இன்ட்ரோ படிக்க போகிறோம். என்ன அப்படி அதை பற்றினா என்ன அப்படின்ட்டு. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஓகே, குட். சிம்பிளாக வந்து என்ன சொல்லுவாங்க, ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ஏபி? இட் இஸ் எ சீக்வன்ஸ். இட் இஸ் எ சீக்வன்ஸ், good, of numbers such that the difference வித்தியாசம் is constant. என்னது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அதாவது ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு சீக்வன்ஸ் அமைக்கையில் ஒவ்வொரு நம்பருக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாது. சரியா சொல்கிறது? எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, இப்போ வந்து 2 டேபிள் எடுத்துட்டோம்னா 2, 4, 6, 8 அப் டு அப்படின்னு சொல்லி 100 எழுதுனோம்னா, இதில் நல்லா யோசிச்சு பாரு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் என்ன? 2. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸு 2. அதாவது ஆக்சுவலி இப்படி கழிக்க செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இங்கிட்டு பண்ணோம்னா -2 ஆயிரும். அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸு, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எப்படி ஈக்குவலாக இருக்குது தெரியுதா? இதுதான் ஏபி. சப்போஸ் வேறு மாதிரியும் எழுதலாம் அப்படின்னா 444, 555, 666, 111 அந்த மாதிரி எழுதலாம். அதாவது ஒரே மாதிரியாக டிஃபரன்ஸ் வந்து இருக்கும், ரெண்டு இடைப்பட்ட டிஃபரன்ஸு. சரியா சொல்கிறது? இப்போ 15 எழுதிட்டு 100 எழுதலாம், அதே மாதிரி 115 எழுதணும், இப்படி போயிட்டே இருக்கும். 1000 வேணால் வச்சுக்கலாம் லாஸ்ட்டு. அதே மாதிரி 3 எழுதலாம், நெக்ஸ்ட்டு 3 எழுதலாம், நெக்ஸ்ட்டு 3 எழுதலாம், அப்டுன்னு போயிட்டே இருக்கும். சரியா சொல்கிறது? அப்போ இதுதான் எக்ஸாம்பிள். டிஃபரன்ஸ் வந்து இதில் 50-50 ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே 3ன்றதில் 0 ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்பர் தானே அதுவும் 0வும், ரைட். டிஃபரன்ஸ் வந்து 0, அவ்வளோதான். டைப்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னா இதிலேயே நான் எழுதி காமிச்சிருக்கேன். இது வந்து ஃபைனைட்டு, இது வந்து என்னது, இன்ஃபைனைட். அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு அப்படின்றனால எண்டு நம்பர் கொடுத்துருக்கோம், அப்போ ஃபைனைட். இன்னொன்று வந்து இன்ஃபைனைட், போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2 இருக்குது. இதுதான் ஃபைனைட் எக்ஸாம்பிள். முடிவு அப்படின்னு அர்த்தம். முடிவுறு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைனைட். இது வந்து ஃபைனைட் தான். ஆனால் இதை கவனிச்சு பாரு, லாஸ்ட் எண்டிங் இல்லை, கவுண்டபிள் கிடையாது. இன்ஃபைனைட். ஃபைனைட்னா கவுண்டபிள், இன்ஃபைனைட்னா அன்கவுண்டபிள், பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம், கவுண்ட் பண்ண முடியாது. இதுதான் இன்ஃபைனைட்டுக்கு எக்ஸாம்பிள். திருப்பி எழுதுன அவசியம் இல்லை, இதிலே நான் நோட் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேங்களா சொல்கிறது? அப்போது ஒரு ஏபி வந்து எண்டு இருக்குது அப்படின்னா கடைசி நம்பர் லிமிட்டடாக முடிஞ்சிருச்சுன்னா, டேர்ம்ஸ் வந்து அன்லிமிட்டடாக போச்சுன்னா, கவுண்டபிள் இல்லாமல் போச்சுன்னா, அது வந்து இன்ஃபைனைட் ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. சரி, நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம். ஒரு ஏபி எப்படி சொல்லலாம் அப்படின்றதுக்கு. சரிங்களா சொல்கிறது? ஜென்ரலாக சொல்கிறது, பொதுவாக ஏபியை ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d அப் டு அப்படின்னு சொல்லி ஏ ப்ளஸ் n-1 × d அப்படின்னு சொல்லணும். சரிங்களா சொல்கிறது? இதில் ஏன்றது ஃபஸ்ட் டேர்ம். இதை வந்து T1 சொல்லலாம், A1 சொல்லலாம், ஏஆவும் சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு டின்றது காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் டிஃபரன்ஸ் அதாவது செகண்ட் டேர்மில் இருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும், மறந்துடாது. அல்லது A2 மைனஸ் A1 சொல்லலாம். சரியா சொல்கிறது? எது வேணால் எடுத்துக்கலாம். இப்படி டேர்ம்னு சொன்னாலும் சரி, A2ன்னு சொல்லி சொன்னாலும் சரி. இதில் nth டேர்ம் அப்படின்றது nth டேர்ம் அல்லது லாஸ்ட் டேர்ம்னோட சொல்லலாம். லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதுக்கு பேர் டிஎன் சொன்னாலும் சரி, ஏஎன்னு சொல்லலாம், நேம் பண்ணலாம். டீச்சர்ஸை பொறுத்து மாறும், வேற ஒன்றும் இல்லை. ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி, இதுதான் nth டேர்ம், லாஸ்ட் டேர்ம் அப்படின்றது. புரியுதுங்களா சொல்கிறது? அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது. விச் டேர்ம், how many terms, number of terms, இந்த மாதிரி கேட்டால் n ஈக்குவல் டு L மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். n ஈக்குவல் டு L மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். புரியுதா சொல்கிறது? இது வந்து ஏபியில் ஜென்ரலாக சொல்கிறது, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி இது. அதிலிருந்து தேவையானது ஜென்ரல் ஃபார்ம்னு வேணால் வச்சுக்கோ, ஏபியுடைய ஜென்ரல் ஃபார்ம். ஓகேங்களா சொல்கிறது? ரைட். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஒரு ஏபியில் வந்து nth டேர்ம் இந்த மாதிரி டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னால் இதுதான் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஹவு மெனி டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப்னு சொன்னால் இதுதான் யூஸ் ஆகும். சம் ஆஃப்னு சொல்லுவாங்க, சம் ஆஃப் அப்படின்ட்டு ஏபி. எஸ்என் சொல்கிறது. ரெண்டு ஃபார்முலா இருக்குது. எஸ்என் ஈக்குவல் டு n பை 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. எஸ்என் ஈக்குவல் டு n பை 2 a ப்ளஸ் எல். இதில் ஏன்னா என்ன அப்படின்னு உனக்கு தெரியணும். ஃபஸ்ட் டேர்ம் சரியா? டின்றது என்னது? காமன் டிஃபரன்ஸ். என் அது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எல்லு லாஸ்ட் டேர்ம். இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் இதை அப்ளை பண்ண முடியும். இது எப்படி சார் அப்ளை பண்ண முடியும்னா, இந்த இதில் ஒரு இடத்துல ஃபார்முலா ஒன்று இருக்குது. n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இந்த எண்ணை கண்டுபிடிச்சி தான் இந்த எண்ணில் அப்ளை பண்ண முடியும். அல்லது இதுக்கு டீச்சர்ஸ் வந்து இந்த ஃபார்முலாம் போடுவாங்க. ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இதில் எண் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல போடுவாங்க. தெரியுதா சொல்கிறது? உன்னுடைய விருப்பம்தான், நீ எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். மேலே உள்ளதும் ஒன்று தான், கீழே உள்ளதும் ஒன்று தான். சரிங்களா? இதுதான் ஏபிக்கு உள்ள இன்ட்ரோடக்ஷன். அப்படி மீனிங் அறிமுகப்படுத்துகிறேன். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீ அங்கே உள்ளே போய் கணக்கை எக்ஸசைஸை அட்டன் பண்ண முடியும். nth டேர்ம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் தெரிஞ்சுக்கிறணும், சம் ஆஃப் டேர்ம்ஸில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சால் தான் நம்ம ஏபியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல், அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தேங்க்யூ.